வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெய்லர் ஸ்டிச் வீடியோ. ஸோ நீங்கள் வந்து தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸோட கட்டிங் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து நான் லேயர் கட்டு தான் வந்து கீழே கொடுத்துருந்தேன். ஃப்ரண்ட் எல்லாமே வந்து பிளெயினாக தான் பண்ணியிருந்தேன். ஸ்லீவ் மட்டும் எலாஸ்டிக் வச்சு பஃப் ஸ்லீவ் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இதே பேட்டர்னில் தான் பண்ணியிருந்தேன். ஸோ இதே மாதிரியே வந்து நம்மளோட சைஸுக்கு வந்து இதை எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நேற்றுக்கான வீடியோவில் இதையும் காமிச்சிருந்தேன். இது வந்து ஆக்சுவலாக ஒரு கிட்டுக்கு பண்ணது. 3 லேயரா வந்து கொடுத்துருந்தேன். ஆனால் நம்ம 3 லேயரா கொடுக்க போறதில்ல. 3 லேயரா கொடுத்தோம்னா ரொம்ப ஹெவியா தெரியும். இது ஒரு சின்ன கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு சாரீ நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஃபுல் சாரியுமே நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். சாரியில இருந்து பிளவுஸ் பீட் மட்டும் தான் மிச்சம். அப்போ வந்து என்ன பண்ணணும், என்ன கான்செப்ட் அது அப்படின்னா, இப்போ இதுல வந்து பிளீட் வந்து நல்லா நெருக்கமா வச்சிருக்கேன். நிறைய பிளீட் இருக்கும். இப்போ கிட்டுக்கு அப்படிங்கும்போது நம்ம நெருக்கமா வச்சு போட்டோம்னா நல்லா இருக்கும். ஆனா பெரியவங்க அப்படிங்கும் பொழுது நெருக்கமா வச்சு போட்டோம். முக்கியமா ஒரு 34 சைஸ்க்கு மேல இருக்கிறோம். இவ்வளவு அளவுக்கு நம்ம நெருக்கமா வச்சோம் அப்படின்னா நம்மள வந்து ரொம்ப குண்டா காமிக்கும். ஸோ அதனால பிளீட்டோட அளவு வந்து ஒரு 1/4 இன்ச்சு சுருக்குனா 1/4 இன்ச்சு கேப் விடுங்க. ஸோ இந்த ப்ரொசீஜரை நீங்க ஃபாலோ பண்ணி வச்சீங்க அப்படின்னா அந்த ட்ரெஸ் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். நீங்க செலக்ட் பண்ணிக்கக்கூடிய அந்த மெட்டீரியலை பொறுத்தும் அந்த பிளீட்டோட இது வந்து கொஞ்சம் மாறும். சரியா? ஒருவேளை நீங்க கேதரிங் பண்ணி வைக்க போறீங்க அப்படின்னா ஓகே, அது வந்து நமக்கு ரொம்ப பிளீட் வச்ச மாதிரி தெரியாது, நம்மள வெயிட்டாவும் காட்டாது. சரியா? ஓகே, இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய மெட்டீரியல் அகைன் ஒரு மார்பிள் ஷிஃபான் சாரி தான். 230 rupeesக்கு வாங்கின ஒரு மார்பிள் ஷிஃபான் சாரி தான். இதுல வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வந்து ஸ்ட்ரிப்ஸ் வந்திருக்கு. இதுல நான் ஃப்ரண்ட்ல மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா வந்து பண்ண போறேன். ஃப்ரண்ட்ல வந்து கொஞ்சம் ப்ளீட் வச்சு ஸ்டிச் பண்ண போறேன். அதுவும் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோல வந்து உங்களுக்கு தெளிவான ஃபார்முலா படி பொட்டிக் ஸ்டைல்ல இருக்கக்கூடிய ஒரு கட்டிங் ஸ்டிச்சிங் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை கொஞ்சம் பொறுமையா பாருங்க. இதை முடிச்சுட்டு நான் வந்து ஸ்டிச்சிங் வீடியோவும் போடுறேன். 2 பார்ட்டா இருக்கும். ஸோ நிறைய பேர் வீடியோ கேட்குறீங்க, நானும் வந்து போடுறேன். நீங்க வந்து அதை வந்து பொறுமையா கத்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரியான கட்டிங் ஸ்டிச்சிங் வந்து நாங்களாம் ஃபீஸ் கட்டி படிச்சிருந்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டு அதோட நுணுக்கங்கள்லாம் கஸ்டமரோட ட்ரெஸ்ல ட்ரை பண்ணி தான் இத்தனை வருஷமா அந்த நுணுக்கங்கள்லாம் கத்துருக்கோம். அதை நாங்கள் ஈஸியாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றோம். பட் அதனால நீங்க வீடியோவும் வந்து ஏனதானே பார்க்க கூடாது. சரியா? ரொம்ப பொறுப்பா அக்கறையா வந்து பாருங்க. இப்போ இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். சாரி, எவ்வளவு அப்படின்றத பார்க்கலாம். என்னென்ன சைஸுக்கு எவ்வளவு வாங்கலான்றத பார்க்கலாம். 5 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கிட்டுக்கு வந்து 2 மீட்டர்ல இருந்து 2.5 மீட்டர் வரைக்கும் தேவைப்படும். 10 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கிட்டுக்கு வந்து 2.5 மீட்டர்ல இருந்து 3 மீட்டர் வரைக்கும் தேவைப்படும். 15 வயசு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து 3 மீட்டர்ல இருந்து 3 வரைக்கும் தேவைப்படும். 15 to 20 அப்படியே half மீட்டரா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதுக்கப்புறமா உங்களோட சைஸை பொறுத்து 4.5 5.5 மீட்டர் கூட தேவைப்படும். நீங்க அதிகமா ஃப்ரில் வைக்கிறீங்க அப்படின்னா. சரியா? ஸோ நீங்க மெயின் ஃபேப்ரிக் எந்த லெவலுக்கு எடுக்கிறீங்களோ அதே தான் இந்த ஃபேப்ரிக் எடுக்கணும். இப்பெல்லாம் வந்து கிளாத்தை வந்து நம்ம மீட்டர் கணக்கில் எடுக்கிறது இல்லை. இந்த மாதிரி சாரீஸ் தான். ஸோ அதனால நீங்க எக்ஸாக்டா கால்குலேட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அப்படி பண்ணாலும் கரெக்டா வருமானு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி பிளேட்டட் ட்ரெஸ்ஸுக்கு வந்து கால்குலேஷன் நம்ம போட்டு பண்ணாலும் கிளாத் வந்து முன்ன பண்ண வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால ஃபார்முலா பேஸ் வேண்டாம். நமக்கு ஸ்டாண்டர்டா ஒரு மெஷர்மெண்ட்ல நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ சாரி தானே நம்ம கட் பண்ணிட்டு மீதி இருந்தாலும் நம்ம வேற ஏதாவது ஸ்டிச் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, இப்போ நான் லைனிங் நம்ம மெயின் ஃபேப்ரிக் என்ன அளவோ அதே தான் லைனிங் எடுக்கிறோம். இப்போ வாங்க நம்ம அவ்வளோ பேசாம கட் பண்ண ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி மெஷர்மெண்ட் அளவுகள் எப்படி எப்படி எடுக்கணும் அப்படின்றத என்னோட பாடியில மெஷர் பண்ணி காமிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பாடியில வந்து மெஷர்மெண்ட் எடுக்கலாம். என்னென்ன மெஷர்மெண்ட்லாம் வேணும் அப்படின்றத சொல்றேன். அதை நோட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு 2 பார்ட்டா இருக்கும். மேல ஒரு பார்ட் இருக்கும், கீழே ஒரு பார்ட் வந்து நமக்கு தேவை. மேல் பார்ட்டோட லென்த் வந்து எது வரைக்கும் தேவை, கீழ் பார்ட்டோட லென்த் வந்து எது வரைக்கும் தேவை, அதை வந்து கண்டிப்பா நம்ம மெஷர் பண்ணணும். ஸோ மேல் பார்ட் வந்து எது வரைக்கும் வைக்கலாம் அப்படின்னா கரெக்டா இந்த ஷோல்டர்ல வச்சுக்கோங்க. ஷோல்டர்ல இந்த சென்டரா வைங்க. சரியா? இங்க ஒரு போன் மாதிரி இருக்கும். நம்ம டச் பண்ணோம்னா இங்க சைட்ல இல்ல, இங்க நம்ம டச் பண்ணாலே ஒரு போன் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல கரெக்டா வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த லென்த் வந்து உங்களுக்கு எவ்வளவு வேணும் அப்படின்றத கால்குலேட் பண்ணிக்கோங்க. இந்த லென்த் வந்து எவ்வளவு வைக்கலாம் அப்படின்றத சொல்றேன். இப்போ இதுதான் உங்களோட ஹிப் சைடு அப்படின்னா இங்க டச் பண்ணி பாருங்க, ஒரு எலும்பு இருக்கும். இங்க வந்து ஒரு எலும்பு வந்து நமக்கு லேடிஸ்க்கு எல்லாமே இங்க வந்து ஒரு எலும்பு வந்து இப்படி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கு மேலே அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இங்க பிரஸ்ட் ஏரியா முடிகிற இந்த இடத்துக்கும் இந்த எலும்புக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த லென்த் வரைக்கும் நம்ம வச்சோம் அப்படின்னா நல்லா இருக்கும். ட்ரெஸ் போடும் பொழுது நல்லா இருக்கும். இதுவே கிட்டுக்கு அப்படிங்கும் பொழுது இது வரைக்கும் மட்டும் எடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு பிரஸ்ட் சைஸ் இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து சைஸ் வந்து இது வரைக்கும் வச்சோம்னா நல்லா இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து எது வரைக்கும் வச்சுக்கலாம்னா இது வரைக்கும் வச்சுக்கலாம். அப்பதான் நல்லா இருக்கும். ஸோ இங்க பாருங்க, நான் இதுல கிட்டுக்கு நான் வச்சிருக்கிறதுக்கு எவ்வளவு வச்சிருக்கேன்னு மென்ஷன் பண்றேன் பாருங்க. ஸோ இதுலயே வந்து கிட்டத்தட்ட 13 இன்ச் வரைக்கும் வச்சிருக்கிறேன் கிட்டுக்கு. ஆனா என்னோட சைஸே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 14, 15 அந்த மாதிரி தான் வைப்பேன். ஸோ ஒரு 1.5 இன்ச் தான் டிஃபரன்ஸ் வருது. கிட்டுக்கு எப்போதுமே வந்து இந்த ஹிப்பு கிட்ட இந்த லெவலுக்கு வந்துடணும். அப்பதான் நல்லா இருக்கும்.
அவங்க போட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா ஜிப்புலாம் வச்சு போடுறோம் அப்படின்னு வைங்களேன், ஜிப்பு வச்சு போடும் பொழுது அவங்களுக்கு இங்கே வரைக்கும் வந்தால் தான் நல்லாயிருக்கும். மேலே போடவே நின்னா நல்லா இருக்காது. அதனால நீங்கள் யாருக்கு எடுக்க போகிறீங்களோ அவங்களுக்கு அப்படி வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு அந்த மேலே லென்த் வந்து சொன்ன மாதிரி இங்கே ப்ரெஸ் முடிகிற இடத்துக்கும் இந்த ஹிப்பு எலும்பு ஸ்டார்ட் ஆகிற இந்த இடத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த மெஷர்மெண்ட் வரைக்கும் எடுத்துக்கோங்க. ஆனால் இதுக்கு நேராக டச் பண்ணி இந்த லெவலுக்கு எடுத்துக்கோங்க. சரியா? நம்ம இங்கே வந்து ஃப்ரண்ட்ல வந்து இந்த லென்த் வரைக்கும் வந்துடும். நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்து சைடில் வந்து கொஞ்சம் ஏறும். ஏன்னா அந்த ஷேப் கொடுப்போம் ஒன்று, அந்த ஷேப் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக கிராஸாக மேலே ஏறி வரும். ஸோ அதனால எக்ஸாக்டாக இந்த லென்த் வரைக்கும் சைடில் வராது, ஆனால் ஃப்ரண்ட்ல வந்துடும். சரியா? நீங்கள் ஆல்ரெடி எடுக்கும் பொழுதே இந்த இடத்துல எடுத்துட்டு மறுபடியும் இதை ஷேப் கொடுத்தீங்கன்னா இங்கே மேலே செஸ்ட்டுக்கு மேலே ஏறிடும். சரியா? ஸோ அதனால இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த மெஷர்மெண்ட் வந்து செஸ்ட் ரவுண்ட் 3 மெஷர்மெண்ட் எடுக்கணும். இந்த வித் சைஸ்ல வந்து 3 மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஒன்று வந்து அப்பர் செஸ்ட் அப்படிங்கும்பொழுது இந்த ஆம்போல் முடியும் இல்லையா, அந்த இடத்துல எடுக்கணும். இது எதுக்காகனா நம்மளோட நெக்கு வித் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஷோல்டரோட மெஷர்மெண்ட் எல்லாம் கண்டுபிடிக்க ஈஸியா இருக்கும். ஸோ இதோட மெஷர்மெண்ட் எவ்வளவு வருது அப்படின்றத கரெக்டா எடுங்க. இல்ல எனக்கு வந்து இவ்வளோ ஃபிட்டிங்கா நான் போட விரும்ப மாட்டேன், கொஞ்சம் வந்து லூஸ் டைட் வேணும் அப்படின்னா இந்த 4 விரல் உள்ள போற அளவுக்கு கேப் விட்டுட்டு எடுக்கணும். சரியா? ஸோ உங்களுக்கு கரெக்ட் ஃபிட்டிங் வேணும்னா கரெக்டா எடுங்க. அப்படி இல்லைன்னா 4 விரல் உள்ள போற அளவுக்கு கேப் விடணும். அண்ட் இதுக்கு பாடி லூஸ்க்குலாம் நான் இப்போ ஆட் பண்ணல, ஏன்னா இந்த பாடி லூஸ்க்கு ஆட் பண்ணோம்னா இப்போ வந்து குழம்பிடுவீங்க. அதனால நம்ம கட்டிங் போடும்பொழுது பாடி லூஸ்க்கு விட்டுக்கலாம். அடுத்ததான் செஸ்ட் ரவுண்டு சென்டரா வச்சு எடுக்கணும். அதே மாதிரி நம்மளோட பாயிண்டோட சென்டர் எங்க மூவ் ஆகுதோ அந்த இடத்துக்கு நேராக நம்ம எடுத்துக்கலாம். சரியா? ஸோ இங்கே நமக்கு ஆன்சர் எவ்வளவோ அதை எடுத்துக்கோங்க. டேப் வச்சு அளவு எடுக்கும்போது டைட் பண்ணியோ இல்லை லூஸ் விட்டு எடுக்கக்கூடாது. கரெக்டாக மெஷர்மெண்ட். நம்ம ஒரு ட்ரெஸ் போட்டு நார்மலாக தானே இருப்போம், தம் கட்டி இருக்க மாட்டோம், லூஸ் விட்டு இருக்க மாட்டோம்ல. ஸோ அதனால நீங்கள் ஃப்ரீயாக நின்றுக்கோங்க. உங்களுக்கு எந்த மெஷர்மெண்ட் ஓகேவா இருக்கும். இப்போ பாருங்க, இந்த மெஷர்மெண்ட் டேப் வந்து கரெக்டாக இந்த பாருங்க சைடில் பாருங்க, இவ்வளோதான். டைட்டாகவும் பிடிக்கல, லூஸாகவும் பிடிக்கல. கரெக்டாக இந்த பாயிண்ட் வந்து இங்கே நேராக வந்து நேராக தான் வரணும். கீழே இப்படி கிராஸாக வரக்கூடாது. பின்னாடி இப்படி வச்சுட்டு முன்னாடி இப்படி வைக்கக்கூடாது. சரியா? ஓகே, இது வந்து 2வது விஷயம். அடுத்ததான் 3வது விஷயம், நம்ம எங்கே வந்து இந்த மேல்பாட்டோட லென்த் வச்சிருக்கிறோமோ அந்த முடிவில் தான் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இந்த சுற்றளவு வந்து எடுக்கணும். சரியா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த முடிவில் தான் சுற்றளவு எடுக்கணும். லென்த் ஒரு இடத்துல வச்சுட்டு சுற்றளவு ஒரு இடத்துல வச்சிங்கன்னா சைஸ் வந்து மாறும், லூஸ் டைட் வரும். ஸோ அதனால நல்ல கவனமாக வச்சுக்கோங்க. இது 4th அளவு, 4வது அளவு. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த லென்த்து, அடுத்தா இந்த அளவு செஸ்ட் அளவு, அப்புறமா வேஸ்ட் அளவு. 4 அளவு சொல்லி கொடுத்துருக்கேன்னா இதுக்கப்புறமா இந்த ஆம்போலோட ரவுண்டு. இந்த மெஷர்மெண்ட்ல நான் உங்களுக்கு ஷோல்டர் அளவு வச்சு சொல்லித்தரல. ஷோல்டர் அளவு இல்லாமலே நம்ம ஷோல்டர் நெக் வித் எல்லாம் கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி தான் சொல்லித்தரேன், ஏன்னா அப்போ அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி செல்ஃபாக எடுக்கிறோம்னா டேப் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த ஆம்பூல் ரவுண்ட் வந்து எவ்வளோ இருக்கு அந்த மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கணும். கரெக்டாக எடுக்கணும், எதுவுமே லூஸ் விடக்கூடாது. சரியா? இந்த இடத்து இந்த இருக்கு இல்லையா, இந்த ரவுண்டை சுற்றி எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இது வந்து 5வது அளவு. அடுத்ததா ஸ்லீவோட லென்த்து, ஸ்லீவோட ரவுண்டு. நார்மலாக இது எல்லாருக்குமே எடுக்க தெரியும். உங்களுக்கு எவ்வளவு கை நீளம் வேணும் அப்படின்றத இந்த ஷோல்டர் இப்போ நம்ம ஆம்போல் ரவுண்ட் அளந்தோம்ல அதுலேருந்து தான் ஸ்லீவோட லென்த் வந்து பார்க்கணும். பார்த்துட்டு இங்கே வந்து உங்களுக்கு எவ்வளோ ஷார்ட் ஸ்லீவாக போட போகிறீங்களா, எவ்வளோ லென்த் வேணுமோ, 1/4 3/4 ஃபுல் ஹேண்டா எவ்வளோ லென்த் வேணுமோ டேப் வச்சு அளந்துக்கோங்க. ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவ் வைக்கும் பொழுது மட்டும் அந்த ஸ்லீவ் லென்த்ல இருந்து 4லேருந்து 5 இன்ச் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இங்க வந்து ஒரு கேதரிங் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். அப்ப அது ஸ்லீவ் நம்ம போடும்போது பாக்குறதுக்கு அழகா இருக்கும். அதனால சரியா? ஸோ இது வந்து ஸ்லீவோட லென்த்து. நீங்க எந்த இடத்துல ஸ்லீவ் லென்த் எடுக்கிறீங்களோ அதை சுத்தி தான் ஸ்லீவ் ரவுண்ட் எடுக்கணும். சரியா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகே, அடுத்ததான் எடுக்கணும் கழுத்தோட இறக்கம். கிராஸ்ல வச்சு எப்போதுமே எடுக்கக்கூடாது, ஏன்னா நம்ம பேட்டர்ன் வந்து ஸ்ட்ரைட்டா தானே போடுவோம். ஸோ இங்க நான் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, இங்க ஒரு போன் இருக்கும், அந்த இடத்துல வச்சுட்டு டேப் இப்படி நேராக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்க உங்களுக்கு எவ்வளவு இறக்கம் வேணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மெஷர் பண்ணுங்க. ஸோ பேக்லையும் எவ்வளவு வேணும் அப்படின்றத மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ இதே பேட்டர்ல சில பேர் வந்து கழுத்து வந்து 8 9 அப்படிலாம் வைக்கிறதுக்கு வந்து ஆசைப்படுவோம். ஸோ அப்படி வைக்கலாமான்னு கேட்டீங்கன்னா இந்த நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த கட்டிங் பார்த்தீங்கன்னா நார்மல் கழுத்து வைப்பாங்க இல்லையா, இறக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நார்மல் அப்படின்னா ஒரு 5 6 வரைக்கும் நீங்க போடுறவங்க இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்ல 7 7.5 8 9 இன்ச்லாம் வந்து நான் பேக்ல வைக்க ஆசைப்படுறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணாதீங்க. அதுக்கு வேற மெத்தட் இருக்குது. ஸோ நம்ம கிளாஸ் அப்படின்னு வரும்பொழுது ஒவ்வொரு இதுக்கும் ஃப்ரண்ட் எவ்வளோ வைக்கலாம், பேக் எவ்வளோ வைக்கலாம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பா உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும்.
ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 2 வருஷமா வந்து டெய்லரிங் வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு கோர்ஸ் வந்து நடத்திட்டு இருக்கிறேன். 500 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் தான் 3 மந்த் கோர்ஸ் 1 மந்த் கோர்ஸ் எடுத்துட்டு இருக்கிறேன். இது வந்து குறிப்பிட்ட ஒரு 42 கிளாஸஸ் பாத்தீங்கன்னா நமக்கு 1000 rupees வந்து அஃபோர்டபுளா வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இது வந்து காமனா ஒரு கட்டிங் இருக்கும், அதை நீங்க ஸ்டிச் பண்ணி காட்டுவீங்க. ஸோ அதுலயுமே ஃபிட்டிங்ல வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது. சரியா? ஒரு பொட்டிக் ஸ்டைல்ல வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து கால்குலேஷன் போட்டு நம்ம வந்து கட் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ ஃப்ரண்ட் வந்து இவ்வளவு வச்சோம்னா பேக் வந்து இவ்வளவுதான் வைக்கணும். அப்பதான் வந்து ஷோல்டர் இறங்காது, ஆம்ஹோல் லூஸ் வராது, ஃபிட்டிங் சரியா இருக்கும். அந்த மாதிரியான கிளாஸஸும் வந்து இருக்குது. சரியா? இது வந்து நான் இன்னும் கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கல. ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்க. ஆன்லைன் கிளாஸா தான் எடுப்பேன், யூடியூப்ல நான் அப்லோட் பண்ண மாட்டேன். ஸோ உங்களுக்கு தேவைப்படுறவங்க சொல்லுங்க. ஆனா ஃபீஸ் வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டா இருக்கும். சரியா? ஸோ உங்களுக்கு தேவைப்படுறவங்க சொல்லுங்க, கிளாஸ் எடுக்கிறத பத்தி நம்ம பிளான் பண்ணலாம். அதே மாதிரி தான் பிளவுஸ்க்கும் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கிறேன். அதாவது பொட்டிக் ஸ்டைல் கட்டிங் ஸ்டிச்சிங். சரியா? உங்களோட ஆதரவு என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கிளாஸஸ் வந்து கொண்டு போகலாம். மேபி நான் நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். சரியா? இப்போ இதை எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாமா? இப்போ நான் லைனிங் எடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணிடலாம். இது நான் முன்னாடியே ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்து வச்ச லைனிங் எத்தனை மீட்டர் இருக்குன்றதை நான் இன்னும் மெஷர் பண்ணலை. ஓகே, நம்ம கட் பண்ணிடுவோம். சரியா? தேவைன்னா நான் ஜாயின் போட்டு வச்சுக்கிறேன். எப்படி எடுத்தேன்னா ஒரு 3.5 மீட்டர் தான் எடுத்திருப்பேன். அந்த அளவில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ நம்ம கட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மேல் பார்த்து தான் கட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். இப்போ ஒரு இந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன். இது வந்து ஏதோ ஒரு பூதம் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஓகே, இப்போ இந்த ட்ரெஸ்ல வந்து நமக்கு எவ்வளவு வந்து சொல்லியிருக்கிறேன். இதுல இருந்து ஒரு லென்த்து, இதுல இருந்து ஒரு லென்த் வந்து நம்ம மெஷர் பண்ணணும். இந்த லென்த் வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ கீழே தர வரைக்கும்னாலும் எடுத்துக்கலாம், இல்லை உங்களுக்கு எவ்வளோ ரெக்கையோட எவ்வளவோ அது வரைக்கும் எடுத்துக்கோங்க. சரியா? அண்ட் இது வரைக்கும் நான் எங்க எடுக்கணும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். சரியா? இப்போ இந்த மேல் பார்ட் மட்டும் தான் நம்ம கட் பண்ண போறோம். இந்த ஸ்லீவ் வந்து நம்ம அப்புறமா கட் பண்ணலாம். இதுவும் அடுத்ததாக கட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஏரியா மட்டும் தான் கட் பண்ண போறோம். சரியா? இதுக்கு வந்து துணியை வந்து நம்ம 4 துணியா மடிக்கணும். சரியா? 2 துணியா மடிச்சோம்னா ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் கிடைக்கும், அல்லது பேக் பீஸ் மட்டும் கிடைக்கும். 4 துணியா மடிச்சாதான் ஃப்ரண்ட் பேக் 2 சேர்ந்து கிடைக்கும். இப்போ இந்த துணியை வந்து நம்ம கடைகள்ல இருந்து வாங்குறோம்னா இந்த மாதிரி தான் மடிச்சு கொடுத்துருப்பாங்க, 2ஆ மடிச்சு கொடுத்துருப்பாங்க. இங்க வந்து ஓப்பன் பகுதி, அதாவது கரை பகுதி இருக்கும், இங்க வந்து மடிப்பு பகுதி இருக்கும். இப்போ நம்ம இதை எப்படி மடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மடிக்கணும். இங்க வந்து மடிப்பு பாகம் இருக்குது. சரியா? இப்போ இந்த கிளாத்தை வந்து இப்படி மடிக்கணும்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து எந்த அளவுக்கு மடிக்கணும் அப்படின்றது தெரியணும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா நம்ம பாடியில் 3 அளவு எடுக்க சொல்லி கொடுத்தேன். ஒன்று வந்து அப்பர் செஸ்ட், இன்னொன்று சென்டர் செஸ்ட், இன்னொன்று வேஸ்ட் ரவுண்ட். இந்த மாதிரி 3 அளவு வந்து எடுக்க சொல்லியிருந்தேன். இதில் வந்து அப்பர் செஸ்ட் வந்து எப்போதுமே எல்லாத்துக்கும் கம்மியாக தான் இருக்கும். செஸ்ட் ரவுண்டு அல்லது ஹிப் ரவுண்ட் வந்து எவ்வளவு அப்படின்றது பாருங்க. ஒரு சில பேருக்கு வந்து செஸ்ட் ரவுண்டோட வேஸ்ட் ரவுண்ட் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது இப்போ சில பேருக்கு தொப்பை இருக்கும், அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து அந்த அளவு வந்து அதிகமாக இருக்கிறதுனால அந்த இப்போ இடுப்பு சுற்றளவு வந்து உங்களுக்கு ஒரு 40 வருதுன்னு வைங்களேன். அந்த 40 வந்து 4ஆல் வந்து வகுத்துக்கோங்க. 40/4 பண்ணிக்கோங்க. இப்போ 4 பண்ணீங்கன்னா ஆன்சர் எவ்வளோ வருது? 10 வருது. இது கூட 2 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, ஸ்டிச்சிங்காகவும் பாடி லூஸ்க்காகவும். பாடி லூஸ் வந்து ஆக்சுவலாக +1/2. ஒரு பக்கம் நம்ம அரை கொடுத்தோம்னா 4 பக்கமும் சேர்ந்து நமக்கு 2 இன்ச்சு லூஸ் கிடைக்கும். சரியா? ஸோ 10 + அரை எவ்வளவு? 10.5. இந்த 10.5யோட நம்ம ஸ்டிச்சிங்காக +1.5 இன்ச்சு ஆட் பண்ணுவோம். ஸோ அப்போ எவ்வளோ வரும்? மொத்தமாக 12 இன்ச்சு வருமா? அந்த 12 இன்ச்சு அளவுக்கு தான் இந்த துணியோட அகலம் இருக்கணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ பாருங்க, எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இதை நம்ம எக்ஸ்ட்ரா மடிச்சிக்கலாம். இது வந்து நான் ரஃபாக தான் சொல்லி கொடுத்துருக்குறேன். உங்களோட கால்குலேஷனுக்கு ஏற்ற மாதிரி இதை பண்ணிக்கோ, உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ நான் இந்த அளவுக்கு மடிச்சுட்டு நம்ம இதை என்ன பண்ண போறோம்? கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டோம்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ரெடி. இப்போ இந்த மடிப்பு பாகத்தை என்ன பண்ணுங்க, நம்ம பக்கமாக வைங்க. அப்போ தான் நமக்கு கால்குலேஷன் கட்டிங் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மடிப்பு பாகம் நம்ம சைடாக இருக்குது. இங்கே வந்து 4 துணியாக இருக்கும். சரியா? இப்படி இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுக்கோங்க. கீழே மடிப்பு பாகம் தான் இருக்குது, ஆனால் வந்து நமக்கு தேவையில்லை, கட் பண்ணிடலாம். சரியா? ஏன் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னா ரொம்ப பிகினர்ஸ்க்காக தான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன். இப்போது இங்கே வந்து ஃபஸ்ட்டாக ஒரு எட்ஜ் லைன் வந்து போடுங்க. இது எதுக்காகனா இந்த லைனிங் வந்து ஈவனாக இல்லை, ஒன்று போல இல்லை, அதை நம்ம கட் பண்ணுறதுக்காக தான். அடுத்ததாக அதை டச் பண்ணி 1/2 இன்ச் அளவுக்கு கீழே தள்ளி ஒரு லைன் போடுங்க. இது எதுக்காக அப்படின்னா ஷோல்டர் அட்டாச் பண்ணுறதுக்காக. ஓகேவா? அடுத்ததா நம்மளோட அப்பர் செஸ்ட் ரவுண்டு எவ்வளவு அப்படின்றத பார்க்கணும், ஷோல்டர் மார்க் பண்ணுறதுக்காக. அதுக்கு முன்னாடி இந்த லென்த் எவ்வளோ இருக்குன்றத மார்க் பண்ணிக்கலாம். இந்த லென்த் வந்து எனக்கு 15 இன்ச்சு தேவை. கீழே ஒரு 1/2 இன்ச் வந்து நமக்கு தையலுக்கு நம்ம விடணும். அதனால 15.5 இன்ச்சா நம்ம கீழே வரைக்கும் கரெக்டாக எனக்கு இருக்கு. அதனால இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததா நம்மளோட அப்பர் செஸ்ட் ரவுண்ட் வந்து எவ்வளவு அப்படின்றத பார்க்கணும்.
எனக்கு வந்து 37 வருது. இந்த 37 வந்து நம்ம 6ஆல வந்து டிவைட் பண்ணணும். 6ஆல டிவைட் பண்ணோம்னா எனக்கு 6.1 வருது. சரியா? இது வந்து எந்த சைஸா இருந்தாலுமே இதே கால்குலேஷன் வந்து ஃபாலோ பண்ணுங்க. 6.1 வருது. சரியா? அவ்வளவுதான். இப்போ நம்ம இங்க எவ்வளவு வச்சோமோ அதே 6.1 வந்து இங்க வைங்க. ஷோல்டர் என்னவா வச்சோமோ அதே 6.1 தான் இங்கேயும் வரணும். சரியா? இதுக்கப்புறமா செஸ்ட் ரவுண்ட் எவ்வளவு அப்படின்றத பாருங்க. செஸ்ட் ரவுண்ட் வந்து 39 இன்ச் வந்துச்சு. அதை 4ஆல டிவைட் பண்ணணும். 4ஆல டிவைட் பண்ணணும். ஏன் 4ஆல டிவைட் பண்றோம்? இங்க துணியை வந்து 4ஆல தானே மடிச்சிருக்கிறோம். அதனால அப்போ எனக்கு 9.25 வரும். சைடில் 2 இன்ச் அளவு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாடி லூஸ்க்கு 1/2 இன்ச்சும் இங்கே சீம் அலவன்ஸ் வந்து ஒரு 1.5 இன்ச்சும் வந்து நான் விட்டுட்டேன். சரியா? ஸோ இதை வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா ஹிப் ரவுண்டு. அப்பர் செஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம எடுத்தது எதுக்காகனா இந்த ஷோல்டரும் ஆம்ஹோலும் கண்டுபிடிக்கிறதுக்காக தான். அதை தனியாக நம்ம மார்க் பண்ண வேண்டாம். சரியா? அதே மாதிரி இங்கே ஹிப் ரவுண்ட் எவ்வளோ வருதோ அந்த ஆன்சரோட அந்த ஆன்சரை நம்ம என்ன பண்ணணும்? 4ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ டிவைட் பண்ணிவிட்டு அதை வந்து மேலே நம்ம ஆட் பண்ண மாதிரி தான். ஆனால் இதுக்கு வந்து டாட்டுக்கும் வந்து ஆட் பண்ணணும். இங்கே 8 வருது. டாட் வந்து நம்ம ஒரு 1 இன்ச் அளவு பிடிப்போம். அதாவது டாட்டுக்கு வந்து ஒரு 1 இன்ச் அளவு விட்டுருங்க. நம்ம பிடிக்கிறது 1/2 இன்ச்சாக தான் பிடிப்போம். ஆனால் நீங்கள் 1 இன்ச் இங்கே விடுங்க. விட்டுட்டு அடுத்து தான் வந்து 2 இன்ச்சு நம்ம இங்கே 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கொள்ள, அதனால இங்கே 2 இன்ச்சு விடணும். அப்போ தான் நமக்கு பாடி லூஸ்க்கு சரியாக வரும். சரியா? அவ்வளோதான். இதை ஒரு லைன் போடுங்க. இது வந்து நமக்கு செஸ்ட் ரவுண்டை விட ஹிப் ரவுண்டு வந்து நமக்கு சின்னதாக இருக்கு. ஆனால் நமக்கு என்ன ஆகுது? இங்கே டாட் பிடிக்கிற வேண்டிய நம்ம துணி விட்டுருக்கிறதுனால இந்த மெஷர்மெண்ட் வந்து நேராக வருது. அவ்வளோதான். இதனால கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாதீங்க. அடுத்ததான் இந்த ஸ்லாண்டிங்காக இங்கேருந்து இங்கே 1 இன்ச் கொடுங்க. இங்கேருந்து இங்கே பாதி எவ்வளவு இருக்குன்றதை மார்க் பண்ணுங்க. இங்கே டோட்டல் மெஷர்மெண்ட்ல இருந்து பாதி வந்து மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த பாதியிலேருந்து இப்படி கிராஸாக லைன் போடுங்க. அவ்வளோதான். ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம பிடிச்சோன்னா இங்கே நம்ம டாட் பிடிப்போம். ஸோ அந்த அளவெல்லாம் வந்து குறைஞ்சிரும். இதுக்கப்புறமா தான் நமக்கு கிராஸ் தேவைப்படும். ஓகே. அதுக்கப்புறமா இந்த மெஷர்மெண்ட் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா 1.25 இன்ச் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை கர்வ் கொடுத்துக்கோங்க. கர்வ் கொடுக்கறதுக்கு இங்கேயும் இங்கே சென்டர் எடுத்துக்கோங்க. இந்த சென்டர் ஃப்ரெஞ்ச் கர்வ் எடுத்துக்கோங்க. இந்த சென்டர் இந்த 1.25 இன்ச் ப்ளஸ் இந்த செஸ்ட் ரவுண்டு 3 பாயிண்ட் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகணும். அப்படி மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுட்டு இந்த கர்வ் எடுத்து இப்படி ஒரு வளைவு போட்டுக்கோங்க. இப்போ இந்த இது வந்து நம்ம ஆம்ஹோல் எடுத்தோம்ல அந்த ஆன்சர் கூட மேட்ச் ஆகணும். இப்போ நம்மளோட ஆம்ஹோல் அளவு வந்து 16 இருக்குன்னா அதில் பாதி எவ்வளவு 8. அந்த 8 இன்ச்சு வந்து கரெக்டாக இவ்வளோ இருக்கும் இதில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த லைனை வந்து மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணணும். எனக்கு வந்து 8.25 இன்ச் வருது. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நமக்கு 7.25 தான் வரக்கூடாது. 7.25 வந்து நமக்கு என்ன ஆகும்? உடம்பு வந்து டைட் ஆகும். ஆனால் 8.25 வரலாம். அது வந்து நமக்கு கொஞ்சம் சின்ன ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் தான் கொடுக்கும். சரியா? ஸோ அதனால நான் 8.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிட்டேன். அடுத்ததான் இந்த சைடெல்லாம் முடிஞ்சுதான். இப்போ தான் இங்கே நம்ம நெக் வித்து குறிக்க போகிறோம். நெக் வித்து ஒரு பிரச்சனையுமே இல்லை, ரொம்ப ஈஸி தான். இங்கே நமக்கு ஃபுல் ஷோல்டர் எவ்வளோ இருக்கோ அதில் பாதி வந்து நம்ம இங்கே குறிச்சிடலாம். ஓகேவா? ஸோ குறிச்சிட்டு கழுத்தோட இறக்கம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, ஃப்ரண்ட்ல எவ்வளோ தேவை, பேக்ல எவ்வளோ தேவை, இதெல்லாம் நீங்கள் மார்க் பண்ணியிருப்பீங்கல்ல. ஸோ அந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக குறிச்சிக்கோங்க. நம்ம 6 வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து 6 வச்சுக்கலாம். பேக்கில் 6, பட் நம்ம 6 வச்சு கட் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் ஒரு 1/2 இன்ச் வந்து இறக்கிக்கலாம். இப்படி ரவுண்ட் போட்டோன்னா இதை அப்படியே கட் பண்ணக்கூடாது. ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு உள்ள தள்ளி தான் கட் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு தச்சதுக்கு அப்புறமா இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக கிடைக்கும். முதல்ல நம்ம கட் பண்ணி இதிலே கட் பண்ணி தச்சிட்டோம்னா கழுத்து வந்து விரிஞ்சு போயிடும். அதனால அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த சைடில் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து டாட்டர் லைன்ஸ் கொடுக்கணும். இது எதுக்காகனா தையலுக்காக. இந்த ஷோல்டருக்கும் இந்த ஆம்ஹோல் சைடுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணுவோம்ல, அதில் அப்போ ஒரு 1/2 இன்ச் வந்து போகும். அதுக்காக டாட்டர் லைன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். சரியா? இது தாங்க மேல் பார்ட்டோட கட்டிங். இது உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை கட் பண்ணிடலாம். நீங்கள் எந்த இடத்துல தையல் கட் பண்ணணும் அப்படின்றத வேறு மார்க்கர் கலர் வச்சு கூட மேலே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சில நேரங்களில் நம்மளை அறியாமல் வந்து இந்த லைனை பிடிச்சி கட் பண்ணிடுவோம். அவ்வளோதான். இதுக்கப்புறமா இங்கே அப்புறமா இந்த கிராஸ் கட் பண்ணிக்கலாம். கீழே அடியில் கொஞ்சம் ஃபோல்டிங்கில் இருக்குது, மடிப்பில் இருக்குது. அதை மட்டும் நம்ம நேராக கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ பேக் ஃப்ரண்ட் ரெண்டுமே ரவுண்ட் நெக்குன்றதுனால ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். உள்ளே இருக்கக்கூடிய அந்த லைனில் தான் நான் கட் பண்ணுறேன்.
பேக் தனியாக எடுத்துக்கலாம், ஃப்ரண்ட் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து அந்த மார்க்கிங் பண்ணிப்போம்ல, இந்த பீஸ் வந்து பேக் பீஸாகவே இருக்கட்டும். சரியா? இப்போ சாரி, இது வந்து ஃப்ரண்ட் பீஸாக இருக்கட்டும், இது வந்து பேக் பீஸாக வச்சுப்போம். மார்க்கிங் பண்ணியிருக்கிறது வந்து ஃப்ரண்ட் பீஸு, மார்க்கிங் இல்லாதது பேக் பீஸு. இதில் வந்து நெக்கை வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து கீழே இறக்கி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இதில் வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. நீங்கள் போகிற நெக்குக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த பீஸில் இன்னொரு சேஞ்சஸ் பண்ணணும். என்ன அப்படின்னா, ஃப்ரண்ட் கர்வ் வந்து எடுக்கணும். ஃப்ரண்ட் கர்வ் வந்து நம்ம பேக்கில் எடுக்க மாட்டோம், ஃப்ரண்ட்டில் எடுப்போம். இது எவ்வளோ எடுக்கணும்னா, இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு உள்ளே தள்ளுங்க. உள்ளே தள்ளிட்டு அதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை அப்படியே ட்ரெஸ்ல வச்சு கட் பண்ணிடலாம். கட்டிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. மேல் பார்ட் மட்டும் கட் பண்ணுறது எப்படி அப்படின்றத நான் சொல்லியிருக்கிறேன். இதை தொடர்ந்து வரக்கூடிய கீழ் பார்ட், ஸ்லீவ், அப்புறம் மெயின் ஃபேப்ரிக் வந்து நம்ம வேறு மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். லேயராக கட் பண்ணணும். லைனிங்கை வந்து கீழ் பார்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸி டைப்பில் கட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த ஒரு வீடியோ ரொம்ப பிரயோஜனமாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இதுக்கடுத்து நம்ம வேறு ஏதாவது டிசைன் போடுறோம் அப்படின்னா அதில் இந்த அளவுக்கு வந்து டீப்பாக சொல்ல வேணாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா எப்போதுமே ஒரு பேசிக் கிளாஸ் மட்டும்தான் ரொம்ப தெளிவாக இருக்கும். அதை தொடர்ந்து வரக்கூடிய எல்லா கிளாஸஸுமே பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட்ல இருக்கக்கூடிய மெயின் டாபிக் தான் வந்து விரிவாக சொல்லுவேன். சரியா? மறுபடியும் மெஷர் பண்ணி அதை இத்தனை அளவுங்க இதாக பண்ணுங்க அப்படின்றத ஒவ்வொரு வீடியோ சொல்லியிருந்தோம்னா ரொம்ப டைம் வந்து அதிகமாக எடுக்கும். அதனால அந்த மாதிரி வந்து பண்ண மாட்டேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ரிப்பீட்டடாக வந்து பார்த்து கால்குலேஷன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சுடிதாராக நீங்கள் தைக்கக்கூடிய எல்லா ட்ரெஸ்க்குமே இதே கால்குலேஷனை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ ஒரே வீடியோவில் ஃபுல்லாக சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்பீங்க. ஒரே வீடியோ போட்டோம்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் அந்த மாதிரி இருக்கும். நம்ம அவ்வளோ தூரத்துக்கு வந்து ஒரே வீடியோ அப்லோட் பண்ண முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அதை ஒரு 3 பார்ட் இல்லைனா 4 பார்ட்டாவது அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இது ஃபர்ஸ்ட் பார்ட். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பாருங்க. ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா மற்ற வீடியோஸோட லிங்க் வந்து இதில் கொடுத்துறேன். ஸோ உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? அதுக்காக. சரியா? வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.